பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91 சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். தேவன் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை விடுவிப்பேன். எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும்? உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா? ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் என் தேவன் உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் விடுதலைக்காக எங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், இல்லை அந்த பாஸ்டர் கிட்ட போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், இல்லை இந்த சபைக்கு போனால் விடுதலை கிடைக்கும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துக்கும் அல்ல. தேவ சமூகத்தை நீ தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால், நீ ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தால், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நீ கண்டிப்பாக விடுதலை உன்னாலேயே நீ பெற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நீ அறிக்கை செய்து ஜெபிக்கிற மகனாக நீ இருந்தால் கண்டிப்பாக தேவன் உன் ஜெபத்தை கேட்க அவர் அவளோடு இருக்கிறார். நீ எத்தனை நாள் தான் அந்த இடத்துக்கு போவேன், இந்த இடத்துக்கு போவேன், அந்த சபைக்கு போவேன், இவர்கிட்ட தான் போனதா எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த சபைக்கு போனதா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கடைசி நாட்களிலே ஏமாறாதீங்க. தேவன் அந்த அதிகாரத்தை நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி நீ கூப்பிடும் போது கண்டிப்பாக தேவன் உனக்கு விடுதலை கொடுக்குவார். அதுக்கன்றி சபைக்கு போவாத என்று நான் சொல்லவில்லை, ஊழியக்காரனை கனம் பண்ணாத என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க, சபைக்கு போங்க. ஆனால் முக்கியமாக இந்த இடத்துக்கு போனதா, இந்த சபைக்கு போனாதா விடுதலை கிடைக்கும் என்று இந்த மனப்பான்மை வைத்துக்க கொள்ளாது. கர்த்தரை தேடினால் எனக்கு விடுதலை கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தை வாசித்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் ஜெபித்தால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் என்று அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வர வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.